ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஒரு மில்லட் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குயினோவா அரிசி வச்சு சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி குயினோவா அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த அரிசி பார்க்குறதுக்கு கம்பு மாதிரியே இருக்குது. ஊறினதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி கண்ணாடி போல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா ஊற வச்சு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மில்லட் வந்து நம்ம லக்ஸ் கிச்சனில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுன்ற வீடியோ காட்டுறேன். நம்ம லக்ஸ் கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாகவே பொங்கல் மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கும் வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அப்படியே குக்கரில் மாற்றி தேவையான அளவு உப்பு போட்டு 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் அளவு தண்ணி. 2 விசில் தாங்க. என்னோடய ஸ்டைலில் டக்குன்னு குயினோவா பொங்கல் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், அடி பிடிக்கல. நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். பச்சைப்பருப்பு அரிசி எல்லாமே 2 விசில் தான். தாளிப்புக்காக நெய், கருவேப்பிலை, முந்திரி, மிளகு, சீரகம். அதுக்கு காம்பினேஷனாக எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.